10ஆம் வகுப்பு அல்லது அதற்கு மேல் படித்தவரா? உங்கள் எதிர்காலத்தை பற்றிய கவலை இனி இல்லை. படித்து முடித்த உடனேயே கை நிறைய சம்பாதிக்கலாம். மகாத்மா காந்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி. 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமும் திறமையும் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு பிராக்டிகல் பேஸ்ட் முறையில் பாடங்கள் நடத்தப்படுகிறது. கோர்சஸ் ஆஃபர் 2 வருட டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் சயின்சஸ், 3 வருட BWalk in ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட். மேலும் 1 வருட படிப்புகளான டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், டிப்ளமா இன் ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீஸ் போன்ற படிப்புகள் கற்றுக் கொடுத்து உடனடி வேலைக்கு உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. புதுவை மற்றும் அனைத்து மாநிலங்களில் உள்ள முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களில் நேரடி செய்முறை பயிற்சி. எங்களிடம் கேட்டரிங் கோர்ஸ் முடிக்கும் மாணவர்களுக்கு நட்சத்திர ஹோட்டல்கள், உள்நாடு, வெளிநாடு மற்றும் கப்பல்களில் 100% வேலை வாய்ப்பிற்கு உத்தரவாதம். படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பகுதி நேர வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும். கோர்ஸில் சேரும் அனைவருக்கும் 2 செட் யூனிஃபார்ம், கோட் மற்றும் ஐடி கார்டு முற்றிலும் இலவசம். இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. கோர்ஸில் சேரும் அனைவருக்கும் டிப்ளமா இன் கம்ப்யூட்டர், ஸ்போக்கன் இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தி இலவசமாக கற்றுத்தரப்படும். தரமான கல்வி, மிக குறைந்த கட்டணம். மகாத்மா காந்தி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி. மாணவர்களின் வசதிக்காக புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகில் மற்றும் வில்லியனூர் தேருக்கு மிக அருகில் என 2 இடங்களில் செயல்பட்டு வருகிறது. செல் 9600220214 மற்றும் 7200014556. புதுச்சேரியின் 16வது சட்டப்பேரவையின் 27 சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றனர். அனைவருக்கும் தற்காலிக சபாநாயகர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். புதுச்சேரியில் நடந்த சட்டப்பேரவையில் தேஜே கூட்டணி 18 இடங்களை கைப்பற்றி மீண்டும் ஆட்சி அமைத்தது. தொடர்ந்து 16வது சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்க வசதியாக தற்காலிக சபாநாயகராக அன்பழகனுக்கு துணைநிலை ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்கும் நிகழ்ச்சி இன்று காலை சட்டசபை மைய மண்டபத்தில் நடந்தது. தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் திருக்குறள் வாசித்து அவையை துவக்கி வைத்தார். சட்டசபையின் புனித தன்மையை காக்க வலியுறுத்தி எம்எல்ஏக்கள் எழுந்து நின்று சிறிது நேரம் அமைதி காத்தனர். முதலாவதாக மங்களம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக முதலமைச்சர் ரங்கசாமி கடவுள் ஆட்சி என கூறி உறுதிமொழியை எடுத்தார். தொடர்ந்து அமைச்சர்கள் நமச்சிவாயம், மல்லாடி கிருஷ்ணராவ், சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவக்கொழுந்து, ராஜவேலு, நாஜிம் திருமுருகன் என வரிசையாக 27 எம்எல்ஏக்கள் உறுதிமொழி கூற பதவியேற்றனர். அதே நேரத்தில் திருபுவனை தொகுதி எம்எல்ஏ சாய்ஜே சரவணகுமார் பதவியேற்பில் பங்கேற்கவில்லை. பாகூர் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பிரெஞ்சு மொழியில் பதவியேற்க அனுமதி கேட்டு கிடைக்காத நிலையில் செந்தில்குமார் மலையாளத்தில் பதவியேற்றுக் கொண்டார். தொடர்ந்து 9:38 மணிக்கு பதவியேற்பு விழா நிகழ்ச்சி 10:32 மணிக்கு நிறைவடைந்தது. இதனைத் தொடர்ந்து தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் அவையை கால வரைவின்றி ஒத்திவைத்தார். மேலும் மணவெளி தொகுதி தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் ராமு பதவியேற்றுக் கொண்டிருந்த பொழுது கடவுளறிய என கூறி தனது பாக்கெட்டில் வைத்திருந்த தமிழக முதலமைச்சர் விஜய் படத்தினை காட்டிய நிலையில் சபாநாயகர் அன்பழகன் அவரை கண்டித்தார். மேலும் ஏற்கனவே நாட்டில் 1008 கடவுள் இருக்கிறார்கள், இதில் 1009வது கடவுள் வேற, இதையெல்லாம் வெளியில் வைத்துக் கொள்ளுங்கள், உறுதிமொழியில் இல்லாதவற்றை யாரும் படிக்கக்கூடாது என்றார். அதேபோல் ராஜ்பவன் தொகுதி எம்எல்ஏ விக்னேஷ் கண்ணன் உறுதிமொழி ஏற்றபோது கண்ணன் புகழ் ஓங்குக என்றார். அப்போது உறுதிமொழியில் இல்லாதவற்றையெல்லாம் சொல்லக்கூடாது, வெளியே போய் போஸ்டர் அடியுங்கள், புகழ் பாடுங்கள், அதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கின்றது, அவையில் இதெல்லாம் கூடாது. அதேபோல் உருளையன்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக உறுதிமொழி ஏற்றபோது இறுதியாக லஞ்சம் வாங்க மாட்டேன், லஞ்சத்திற்கு துணை போக மாட்டேன் என உறுதிமொழியில் இல்லாதவற்றை குறிப்பிட்டார். இதனை அவை குறிப்பில் இருந்து நீக்கம் செய்ய தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் உத்தரவிட்டார். அப்போது இதில் என்ன தவறு இருக்கின்றது, ஓட்டுக்கு பணம் கொடுக்கப்படுகிறது என்றார். அதற்கு இதெல்லாம் எம்எல்ஏ பதவியேற்பு உறுதிமொழியில் இல்லை, இதையெல்லாம் பற்றி பேச வேறு வாய்ப்பு இருக்கின்றது, அப்போது பேசுங்கள், அதற்கு வாய்ப்பு வழங்கப்படும் என சபாநாயகர் தெரிவித்தார். நீங்கள் வரவேற்பு உரையின் போது கூட எடப்பாடி, மோடி ஆகியோர் பெயரை குறிப்பிட்டுள்ளீர்கள், அதற்கு நான் சபாநாயகர் எனக்கு அந்த அதிகாரம் இருக்கின்றது, வாழ்த்து சொல்லுவதில் தவறில்லை என்றார். மேலும் வெளியே சென்று 11 மணியளவில் சட்டப்பேரவை முடிந்து வந்த தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் சபாநாயகர் அறையில் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார்.
பொதுமக்களிடையே தேனீக்களின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் இன்று விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. உலக தேனீ தினம் ஆண்டுதோறும் மே 20ஆம் தேதி உலக அளவில் கடைபிடிக்கப்படுகின்றது. தேனீக்கள் மற்றும் பிற மகரந்த சேர்க்கை உயிரினங்கள் உயிரியல் பன்மை பாதுகாப்பு, உணவு பாதுகாப்பு மற்றும் நிலையான வேளாண்மை வளர்ச்சியில் வகிக்கும் முக்கிய பங்கை எடுத்துரைத்தது. அவற்றை பாதுகாக்கும் அவசியம் குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்தும் இந்நாளின் முக்கிய நோக்கமாகும். மேலும் சுற்றுச்சூழல் சமநிலையை பேணுவதிலும் இயற்கை வளங்களை நிலைத்தன்மையுடன் பாதுகாப்பதிலும் தேனீக்களின் பங்கு குறிப்பிடத்தக்கதாகும். புதுச்சேரி அரசின் மாசு கட்டுப்பாட்டு குழுமம், சுற்றுச்சூழல் தகவல் விழிப்புணர்வு திறன் மேம்பாடு மற்றும் வாழ்வாதார திட்டம் மற்றும் பாண்டிச்சேரி தேனீ வளர்ப்பு கூட்டுறவு சங்கம் இணைந்து பொதுமக்களிடையே தேனீக்களின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இன்று புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள மகாத்மா காந்தி சிலையிலிருந்து 5 கிலோமீட்டர் தூரம் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி காந்தி சாலையில் தொடங்கி ரயில் நிலையம், அண்ணா சாலை மற்றும் சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை வழியாக சென்று மீண்டும் காந்தி சிலையில் நிறைவடைந்தது. இந்நிகழ்ச்சியில் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறையின் சுற்றுச்சூழல் பொறியாளர் மற்றும் புதுச்சேரி ELACP ஹப் ஒருங்கிணைப்பாளர் காலமேகம் வரவேற்புரை நிகழ்த்தினார். அவரை தொடர்ந்து டாக்டர் சதீஷ்குமார், புதுச்சேரி மாநில நாட்டு நலப்பணி திட்டம் அலுவலர் மற்றும் இணை பேராசிரியர் இந்திரா காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அவர்கள் பாராட்டுரை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமத்தின் உறுப்பினர் செயலாளர் டாக்டர் ரமேஷ் தலைமை உரையாற்றி மாரத்தான் நிகழ்ச்சியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தேசிய நாட்டு நலப்பணி திட்ட தன்னார்வலர்கள், கல்லூரி மாணவர்கள், அரசு சாரா அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட சுமார் 1000 பேர் கலந்து கொண்டனர். மேலும் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறையின் அதிகாரிகள், புதுச்சேரியின் மாசு கட்டுப்பாடு குழுமத்தின் அதிகாரிகள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. வானூர் சட்டமன்ற தொகுதி வானூர் கிழக்கு ஒன்றிய கழக நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டம் திருச்சிற்றம்பலம் கூற்றோட்டில் நடைபெற்றது. திமுக கழகத் தலைவர் தளபதியார் அவர்களின் ஆணைக்கிழங்க விழுப்புரம் மத்திய மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதியில் வானூர் சட்டமன்ற உறுப்பினராக கௌதம் திராவிடமணி வெற்றி பெற்றார். அவரது வெற்றிக்கு உழைத்த வானூர் கிழக்கு ஒன்றிய கழக நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டம் திருச்சிற்றம்பலம் கூற்றோட்டில் உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு வானூர் கிழக்கு ஒன்றிய திமுக செயலாளர் PKD முரளி தலைமை தாங்கினார். விழுப்புரம் மத்திய மாவட்ட பொறுப்பாளரும் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் ரா லக்ஷ்மணன் முன்னிலை வகித்து நன்றி தெரிவித்து சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் வானூர் சட்டமன்ற உறுப்பினர் கௌதம் திராவிடமணி, சேர்மன் உஷா, PKD முரளி, கண்டமங்கலம் சேர்மன் வாசன் உட்பட கட்சி நிர்வாகிகள், மாநில, மாவட்ட, ஒன்றிய, கிளைக்கழக சார்பு நிர்வாகிகள், கழக உடன்பிறப்புகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். முடிவில் திமுக மாவட்ட பிரதிநிதி சங்கர் நன்றி உரை கூறி பேட்டியளித்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிணங்க திருச்சிற்றம்பலம் கூட்டத்தில் வானூர் கிழக்கு ஒன்றிய சார்பாக இன்று நன்றி தெரிவிக்கும் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தலைமையேற்று நடத்திய வானூர் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் லட்சுமணன், மாவட்ட செயலாளர் மற்றும் வானூர் சட்டமன்ற உறுப்பினர் கௌதம் திராவிடமணி அவர்களும், இக்கூட்டத்தை தலைமையேற்று நடத்திய PKD முரளி குபேஸ்வரர் அவர்களும், சேர்மன் உஷா PKD முரளி, கண்டமங்கலம் சேர்மன் RS வாசன் மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் ரங்கநாதன், பாலு, எத்ராஜி, சம்பத், ஏழுமலை, வேலு, மீனவரணி, ராஜேந்திரன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் நன்றியுரையில்
அவர் 25 ஆண்டு காலமாக இந்த வானூர் சட்டமன்ற தொகுதியை மீட்டெடுத்து இன்று தலைவர் காலையில் ஒப்படைத்தோம். அதற்கு நன்றி தெரிவித்த கூட்டம் நடைபெற்றது. அதிமுக கோட்டையாக இருந்ததை அதை மீட்டெடுத்து நாங்கள் வெற்றி பெற்றோம். வரும் உள்ளாட்சி எலெக்ஷனிலும் நாங்கள் மாபெரும் வெற்றி பெற்று தலைவர் காலையில் அர்ப்பணிப்போம் என்பதை தொடர்ச்சியாக வானூர் சட்டமன்றத்தில் தொடர்ச்சியாக 25 ஆண்டு காலமாக அதிமுக வெற்றி பெற்று வந்தது. அது அதிமுக வசம் இருந்தது. இப்போது திமுக வசம் எங்களிடம் வந்துள்ளது. இனி வருங்காலத்தில் என்றுமே திமுகவுடைய கோட்டையாக நிரூபிப்போம், மேலும் மேலும் வலு சேர்ப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். புதுச்சேரியின் 4 பிராந்தியங்கள் முழுவதும் 1000 மருந்து கடைகள் இன்று மூடல். ஆன்லைன் மருந்து விற்பனையை தடை செய்ய வலியுறுத்தல். மருத்துவக் கல்லூரிகள், தனியார் மருத்துவமனைகளில் உள்ள மருந்தகங்கள் வழக்கம் போல செயல்படும். அவசர மருந்து தேவைக்கு வணிகர்களை தொடர்பு கொண்டால் மருந்துகள் உடனடியாக வழங்கவும் ஏற்பாடு. சட்டவிரோத ஆன்லைன் மருந்து விற்பனையை தடுக்க வேண்டும். மருந்துகள் அநியாய தள்ளுபடி விற்பனையை கட்டுப்படுத்த வேண்டும். மருந்து வணிகர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று நாடு தழுவிய முழு அடைப்பு போராட்டம் மருந்து வணிகர்கள் நடத்துகின்றனர். இதனை ஏற்று புதுச்சேரியின் 4 பிராந்தியங்களை சேர்ந்த 1000 மருந்தகங்கள் இன்று மூடப்பட்டுள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 1000க்கும் மேற்பட்ட மருந்து கடைகளை மூடி வணிகர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதற்கு ஒத்துழைப்பு அளித்த பொதுமக்களுக்கு புதுச்சேரி மாநில மருந்து வணிகர் சங்கம் நன்றி தெரிவித்துள்ளது. மருத்துவ கல்லூரிகள், தனியார் கிளினிக்குகளில் உள்ள மருந்தகங்கள் வழக்கம் போல் செயல்படும். அவசர மருந்து தேவைக்கு வணிகர்களை தொடர்பு கொண்டால் மருந்துகள் உடனடியாக வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறாக ரமேஷ், பொது செயலாளர், புதுச்சேரி மாநில மருந்து வணிகர் சங்கம் அவர்கள் தெரிவித்துள்ளார். அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். எங்களது புதுச்சேரி மாநிலத்தில் 4 பிராந்தியங்களையும் உள்ளடக்கிய சுமார் 1500 மருந்து வணிகர்கள் இன்றைய ஒரு நாள் பந்தை வெற்றிகரமாக நடத்தி முடித்திருந்தோம். இந்த போராட்டத்திற்கு முழுமையாக ஒத்துழைப்பு வழங்கிய பொதுமக்கள், அரசு அதிகாரிகள், எங்களது உறுப்பினர்களுக்கு புதுச்சேரி மாநில மருந்து வணிகர்கள் சங்கத்தின் சார்பில் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் எங்கள் பிரதான கோரிக்கையான ஆன்லைன் வர்த்தகத்தை முழுமையாக தடை செய்தல், இரட்டை கொள்முதல் விலையை சீராக்கி அனைவருக்கும் ஒரே சீரான விலையில் மருந்து பொருட்கள் கிடைப்பதை உறுதிப்படுத்துதல் போன்ற எங்கள் வணிகம் சார்ந்த பல்வேறு கோரிக்கைகளை மத்திய அரசு கவனத்தில் கொண்டு உடனடியாக ஆவண செய்ய வேண்டுமாய் எங்களது புதுச்சேரி மாநில மருந்து வணிகர்கள் சங்கத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. காமராஜர் நகர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் அவருக்கு தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமிக்கு அவர் பொன்னாடை மற்றும் பூங்கொத்து வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்க புதுச்சேரி சட்டப்பேரவை வந்தார் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின். தனது தாயாரும் லால்குடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான லீமா ரோஸ் மார்டின், மனைவி சிந்துஸ்ரீ சார்லஸ், மாமனார் கமலக்கண்ணன் மற்றும் மகளுடன் வந்துள்ளனர். புதுச்சேரி சாந்தி நகரில் இயங்கி வரும் அன்பாலயா மேல்நிலைப் பள்ளியில் 2025-2026 ஆண்டிற்கான 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். நல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களை பாராட்டி பள்ளியின் தாளாளர் திரு அன்பழகன் அவர்கள் வாழ்த்தினார். முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி பரிசுகள் வழங்கி சிறப்பித்தனர். மாணவர்களின் தேர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களை பாராட்டினர். மேலும் அவர் கூறுகையில் மாணவர்கள் மேல் படிப்பிற்கான வழிகாட்டுதலை வழங்கி சிறப்பித்தார். இந்த வருடத்திற்கான மழலையர் முதல் 11ஆம் வகுப்பு வரை சேர்க்கை துவங்கியுள்ளது. பெனவெல்ட் தொண்டு நிறுவனத்தின் மூலம் படிப்பில் ஆர்வமுள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களின் படிப்பு செலவினை ஏற்று
சலுகை கட்டணத்தில் கல்வி வழங்கப்படுகிறது என்ற தகவல்களையும் தெரிவித்தார். உங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து தான் இன்னும் நம்ம ஸ்கூலுக்கு அட்மிஷன்லாம் வரணும். ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க, அது இன்னும் நம்ம அதிகமாகும். அதுக்கு என்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணுங்க. இந்த அன்பாலயம் மேல்நிலைப் பள்ளியில் இந்த வருஷம் +2லையும் 100% எல்லா மாணவர்களும் தேர்ச்சி பெற்றாங்க. மாணவிகள் 10ஆம் வகுப்புலையும் 100% தேர்ச்சி, நல்ல மதிப்பெண் பெற்றிருக்காங்க. அதுக்காக பாடுபட்ட அந்த டீச்சர்ஸுக்கும் அந்த படித்த பிள்ளைகளுக்கும் எங்கள் பள்ளியினுடைய சார்பாக என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம தொடர்ந்து இந்த பள்ளியில் சிறப்பான முறையில் நம்ம எல்லாம் செஞ்சு அவங்களுக்கு நல்ல ஒழுக்கத்தோட கூடிய கல்வியை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சுதந்திரமாக சிந்திக்கிற அளவுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு தேவையான எல்லா வழிவகைகளையும் நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற பிள்ளைங்களுக்கு சில சமூக தொண்டு நிறுவனங்கள் மூலமாக நாங்கள் அவங்களுக்கு படிப்பு செலவையும் படிக்கிறதுக்கும் நாங்கள் இது பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப மினிமம் ஃபீஸ் தான் நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம். நகரத்தினுடைய மையப்பகுதியில் பள்ளி இருக்குது. தலை சிறந்த சிறப்பான ஆசிரியர்களை பற்றி ஒவ்வொரு பாடத்துலையும் கண்ணுங்கருத்துமாக கவனத்தோடு நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். விளையாட்டுக்கும் நாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். இப்போ கூட பஞ்சாபில் போயிட்டு 2 பெண்கள் பரிசு பெற்று வந்திருக்காங்க. மாநில அளவில் உள்ள போட்டியில் கலந்துன்னு வந்திருக்காங்க. இங்கே விளையாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறோம். அனைத்து மொழிகளுக்கும் நம்ம பிரத்யேகமாக அதுக்குண்டான ஆசிரியர்களை வைத்து நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இந்த +2 முடித்த பிறகு கல்லூரிக்கு சேர்கிறதுக்கும் எந்த கல்லூரிக்கு போகலாம், எந்த கோர்ஸ் எடுக்கலாம் அப்படின்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறதையும் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அதிகமாக எங்கள் முதல் தலைமுறை மாணவர்களும் இருக்காங்க, பட்டதாரி மாணவர்களும் இருக்காங்க. அவங்களெல்லாம் ஊக்குவிக்கணுன்றதுக்காக பல வகையில் நம்ம எதெல்லாம் சிறந்த வழியாக அதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு இந்த ஆசிரியர்கள் பெரிய அளவில் உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நான் வாழ்த்து சொல்லி மறுபடியும் அடுத்த வருஷத்தில் இதை விட இன்னும் அதிகப்படியான மார்க்கையும் இன்னும் நிறையாவும் பண்ணணும் அப்படின்றத என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கல. நன்றி, வணக்கம். தேங்க்யூ. மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி அவர்களின் 4ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு நோனாங்குப்பம் ஆதரவற்றோர் இல்ல மாணவர்களுக்கு இரவு உணவு வழங்கப்பட்டது. மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தியின் 5ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு நோனாங்குப்பம் பகுதியில் உள்ள உதவும் கரங்கள் ஆதரவற்றோர் இல்ல மாணவர்களுக்கு இரவு உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை காங்கிரஸ் கட்சி நிர்வாகியும் MMK ஸ்டீல் அண்ட் சிமெண்ட் ஷாப் உரிமையாளரும் ஆகிய முருகன் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் மாநில காங்கிரஸ் கட்சியின் செயலர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி அவர்கள் கலந்து கொண்டு பிள்ளைகளுக்கு இரவு உணவு வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியின் காங்கிரஸ் கட்சியின் மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகளும் காங்கிரஸ் கட்சியின் SC/ST பிரிவின் பொறுப்பாளர்கள் பலரும் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு இரவு உணவினை வழங்கி சிறப்பித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் அன்புமணி, கோவிந்தன், சுவாமிநாதன், சிவராமகிருஷ்ணன், அருளரசன், ஜீவகன், ரத்தினவேலு, ரமேஷ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். காயுது, வேர்வையிலே உடல் நோவுது, கேள்வி ஏதும் கேட்காம ஏசி வாங்கி போடு. பணம் சேர சென்டர் இருக்கு, கவலை உனக்கு எதுக்கு? மல்டி பிராண்ட் எல்லாம் சூப்பரான கெட்டப்பு, ஈஸியான EMI, நமக்கு விலையும் ரொம்ப குறைவா இருக்கு. கூலர்
தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. நம்ம எந்த படிப்பு படிக்கிறோங்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி படிச்சு முடிச்ச உடனே வேலை கிடைக்கிறதும் ரொம்ப முக்கியம். பல்லாயிரக்கணக்கான வேலை வாய்ப்பு கொட்டி கிடக்கும் துறைதான் பாராமெடிக்கல் துறை. 10வது அல்லது 12வது தேறிய அல்லது தவறிய மாணவர்கள் தங்கள் வாழ்வில் முன்னேற வழிவகை செய்கிறது உங்கள் அன்னை அரவிந்தர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லைஃப் சயின்ஸ் அண்ட் கேட்டரிங். அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு சிறப்பான பயிற்சி அளிக்கப்படுகிறது. ஒவ்வொரு மாணவர் மீதும் தனி கவனம். ஆண்டு கட்டணம் வெறும் ரூபாய் 12,500 மட்டுமே. இத்துடன் லேப் கோட், ரெக்கார்ட் நோட், யூனிஃபார்ம், ஐடி கார்டு, பேசிக் கம்ப்யூட்டர் கோர்ஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ் அண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் முற்றிலும் இலவசம். கோர்சஸ் ஆஃபர்ட் 1 அல்லது 2 வருட டிப்ளமா அண்ட் BSc இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, டயாலிசிஸ் டெக்னாலஜி, கார்டியாக் கேர் டெக்னாலஜி, ஆப்டோமெட்ரி மற்றும் பேஷண்ட் கேர் அசிஸ்டன்ஸ். ஸ்மார்ட் கிளாஸ் வசதி, முன்னணி மருத்துவமனை மற்றும் ஹோட்டல்களில் செய்முறை பயிற்சி. இந்த துறையில் சாதனை புரிந்த வல்லுநர்களை கொண்டு சிறப்பு வகுப்புகளும் நடத்தப்படுகிறது. ஆண்டு கட்டணம் வெறும் ரூபாய் 12,500 மட்டுமே. புதுவையிலேயே மிக குறைந்த கட்டணம். தவணை முறை வசதியும் உண்டு. மேலும் 1, 2 மற்றும் 3 வருட கேட்டரிங் கோர்ஸில் சேர்ந்து உள்நாடு மற்றும் வெளிநாடு ஹோட்டல்கள், கப்பல்களில் 100% வேலை வாய்ப்பு பெறுங்கள். அன்னை அரவிந்தர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லைஃப் சயின்ஸ் அண்ட் கேட்டரிங், நம்பர் 270 லெனின் ஸ்ட்ரீட், நியர் நெல்லித்தோப் சிக்னல், குயவர்பாளையம், புதுச்சேரி. அவர் பிரான்ச் நம்பர் 3 சுரேஷ் நகர், வண்டிப்பாளையம் ரோடு, நியர் ரங்ரூப் திருமண நிலையம், திருப்பாப்புலியூர், கடலூர். மதிப்பெண்களுக்கு அப்பால் சாதனை வெற்றியை உருவாக்கிய பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயா. புதுச்சேரி பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயா பள்ளி தொடர்ந்து 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று மேலும் ஒரு சாதனை வெற்றியை பதிவு செய்துள்ளது. இப்பள்ளியின் தாளாளர் முனைவர் புவனா வாசுதேவன் பெருமிதத்துடன் கூறுகையில், இந்த வெற்றி என்பது வெறும் மதிப்பெண் சாதனை மட்டுமல்ல, கல்வியில் பயம், குழப்பம், எதிர்காலம் குறித்த தயக்கம் போன்ற சவால்களை கடந்து வந்த மாணவர்களின் தன்னம்பிக்கை, மாற்றம் மற்றும் முன்னேற்றத்தின் வெளிப்பாடாகும். இப்போது அவர்கள் உயர்கல்வி நோக்கி தெளிவுடனும் நம்பிக்கையுடனும் முன்னேறி வருகின்றனர். பெற்றோர்கள் ஒருவருடன் ஒருவர் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டு தங்கள் குழந்தைகளின் மாற்று பயணத்தையும் கனவுகள் நனவான தருணங்களையும் உணர்ச்சி பூர்வமாக பகிர்ந்து கொண்டனர். தங்கள் குழந்தைகள் தன்னம்பிக்கையுடன் வாழ்க்கையில் முன்னேறுவதை காணும் மகிழ்ச்சி அவர்களிடம் வெளிப்பட்டது. பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயா பள்ளி கல்வியை மதிப்பெண்களால் மட்டும் அளவிடுவதில்லை. ஒவ்வொரு குழந்தைக்கும் தனித்திறன், பலம் மற்றும் திறமைகள் உள்ளன என்பதில் பள்ளி உறுதியாக நம்புகின்றது. உண்மையான கல்வி என்பது தன்னம்பிக்கை, தொடர்திறன், சுயநிலை, வாழ்க்கை திறன், உணர்ச்சி வளர்ச்சி மற்றும் வாழ்க்கையை தைரியமாக எதிர்கொள்ளும் மனப்பாங்கில் வெளிப்படுகிறது. தனிநபர் அடிப்படையிலான கற்றல் முறைகள், தேவைக்கேற்ற ஆதரவு மற்றும் பலத்தை மையமாக கொண்ட கற்பித்தல் முறைகள் மூலம் இந்த பள்ளி மாணவிகள் வாழ்க்கையை மாற்றி வருகின்றது. தன்னம்பிக்கையை உருவாக்கி மகிழ்ச்சியான மற்றும் வாழ்க்கையை தயாரான மாணவர்களை உருவாக்கும் தனது பணியை பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயா தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றது. மதிப்பெண்களுக்கு அப்பால் எல்லைகளை தாண்டி வாழ்க்கையின் வெற்றி பயணம் என தெரிவித்தார். புதுச்சேரி சட்டப்பேரவையின் புனிதத்தை காக்கும் விதம் காலாப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் என்ற ரமேஷ் அவர்கள் தான் அணிந்திருந்த காலணிகளை அகற்றி சட்டப்பேரவையை வணங்கி பதவியேற்க சென்றார். ஆல்பா பள்ளி மாநில அளவில் 3ஆம் இடம் பிடித்து சாதனை. 27வது ஆண்டாக 100% தேர்ச்சி. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் SSLC பொதுத் தேர்வில் புதுச்சேரி ஆல்பா மேல்நிலைப்பள்ளி மாநில அளவில் 3ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளது. மேலும் 27வது ஆண்டாக தொடர்ந்து 100% தேர்ச்சி பெற்றுள்ளது. SSLC எனப்படும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின.
இதில் புதுச்சேரி உருளையன்பேட்டை மங்கலட்சுமி நகரில் உள்ள ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 27வது ஆண்டாக 100% தேர்ச்சி பெற்றுள்ளது. மேலும் இப்பள்ளி மாணவர்கள் பிரியதர்ஷன் 500க்கு 494 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் 3ஆம் இடமும் பள்ளியில் முதலிடம் பிடித்துள்ளார். மாணவர் அரவிந்த் 493 மதிப்பெண்களுடன் பள்ளியில் 2ஆம் இடமும், மாணவி சுஜித்ரா 490 மதிப்பெண்கள் பள்ளியில் 3ஆம் இடமும் பிடித்துள்ளனர். 475 மதிப்பெண்களுக்கு மேல் 21 பேரும் பெற்றுள்ளனர். இதுகுறித்து ஆல்பா கல்வி நிறுவனங்களின் இயக்குனர் தனத்யாக கூறும் பொழுது 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 450 மதிப்பெண்களுக்கு மேல் 100%, 400 மதிப்பெண்களுக்கு மேல் 75%, 350 மதிப்பெண்களுக்கு மேல் 50%, 11ஆம் வகுப்பில் ஸ்காலர்ஷிப் வழங்கப்படும். மேலும் பள்ளி பாடங்களுடன் நீட், GE தேர்வுக்கும் ஒருங்கிணைந்த பயிற்சி அளிக்கின்றோம். கடந்த 2024-25 ஜிப்மர் மற்றும் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் 8 மாணவ மாணவிகளும், மற்ற மருத்துவக் கல்லூரிகளில் 15 மாணவ மாணவிகளும் மெரிட் அடிப்படையில் தேர்வாகி படித்து வருகின்றனர். KG முதல் 11ஆம் வகுப்பு வரை மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது என்றார். அரியாங்குப்பம் திரௌபதியம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் மாரியம்மன் தேவஸ்தானத்தில் உட்பட்ட திரௌபதியம்மன் ஆலய தீமிதி திருவிழா எதிர்வரும் 5ஆம் தேதி நடைபெற உள்ளது. அதனை முன்னிட்டு நேற்று செவ்வாய்க்கிழமை காலை அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. சங்கரபரணி நதிக்கரையில் இருந்து புனித நீர் திரட்டி கரகம் ஜோடிக்கப்பட்டு ஊர்வலமாக கரக வீதி உலா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாரியம்மன் கோவிலில் பார்த்தாகை பார்த்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து மாலை மாரியம்மன் ஆலயத்திற்கு உட்பட்ட தூரடி ஐயனார் கோவிலில் குதிரை விடப்பட்டது. தொடர்ந்து மாலை புற்றுமண் எடுத்து வந்து ஊர் சுற்றி எல்லை கட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இரவு திரௌபதி அம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று கொடிக்கம்பத்தில் கொடியேற்றப்பட்டு காப்பு கட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டு அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை அனைத்தையும் அரியாங்குப்பம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி அவர்களின் குடும்பமாகிய தங்கவேல் பாஞ்சாலி அம்மாள் குடும்பத்தை சார்ந்த ராஜேந்திரன் குடும்பத்தார், விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தனபால் குடும்பத்தார், அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் பெருந்தலைவர் ஆனந்தன் மற்றும் சங்கர் குடும்பத்தார் மற்றும் ஆலய நிர்வாக அதிகாரி அமுல் என்கின்ற கமலஜோதி ஆகியோர் அனைவரும் இணைந்து கொடியேற்று விழாவை மிக சிறப்பாக நடத்தினார்கள். மேலும் இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஆங்கில உயர்நிலைப் பள்ளி வடமங்கலம் புதுச்சேரி மாநில அளவில் 2ஆம் இடம். தேர்வெழுதிய மாணவர்கள் 41, தேர்ச்சியுற்ற மாணவர்கள் 41,
தொடர்ந்து 21 ஆண்டுகளாக எஸ்எஸ்எல்சி தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று வரும் ஒரே கிராமப்புற மாணவர்களாக திகழ்கின்றனர். காயத்ரி முதல் மதிப்பெண் 495, சாதனா இரண்டாம் மதிப்பெண் 487, யுவஸ்ரீ மூன்றாம் மதிப்பெண் 486, 450 மதிப்பெண்களுக்கு மேல் 8 மாணவர்கள் பெற்றுள்ளனர். 400 மதிப்பெண்களுக்கு மேல் 17 மாணவர்கள் பெற்றுள்ளனர். முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்கள் 38, பாடவாரியாக முதல் மதிப்பெண் தமிழ் 98, ஆங்கிலம் 99, கணிதம் 100, அறிவியல் 100, சமூக அறிவியல் 99, பாடவாரியாக 90 மதிப்பெண்கள் மேல் பெற்றவர்கள். தமிழ் 11 மாணவர்கள், ஆங்கிலம் 10 மாணவர்கள், கணிதம் 7 மாணவர்கள், அறிவியல் 13 மாணவர்கள், சமூக அறிவியல் 11 மாணவர்கள் பெற்றுள்ளனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி எம்எல்ஏவாக VP சிவக்கொழுந்து கடவுளறிய பணியாற்றுவேன் என்று இன்று சட்டப்பேரவையில் பதவியேற்றுக் கொண்டார். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் லாஸ்பேட்டை தொகுதியின் NR காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து அபார வெற்றி பெற்றார். இந்த நிலையில் அவர் எம்எல்ஏவாக பதவியேற்கும் நிகழ்ச்சி இன்று சட்டப்பேரவையில் நடைபெற்றது. தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் VP சிவக்கொழுந்திற்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். முன்னதாக அவர் உறுதிமொழியை வாசிக்கும் போது கடவுளறிய பணியாற்றுவேன் என்றும் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து எம்எல்ஏவாக பதவியேற்ற VP சிவக்கொழுந்திற்கு லாஸ்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த NR காங்கிரஸ் நிர்வாகிகள் பொன்னாடை போற்றியும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் நீட்டுத் தேர்வை முற்றிலுமாக ரத்து செய்ய வலியுறுத்தி திராவிடர் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக மாநில அமைப்பாளர் சிவா உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் பங்கேற்று மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இந்தியா முழுவதும் நீட்டுத் தேர்வை ரத்து செய்ய வேண்டுமென்ற கோரிக்கையை முன்வைத்து புதுச்சேரி மாநில திராவிடர் கழகம் சார்பில் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில தலைவர் சிவ வீரமணி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் அன்பரசன் வரவேற்புரையாற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் பகுத்தறிவாளர் கழக அமைப்பாளர் ரஞ்சித் குமார், மாவட்ட காப்பாளர்கள் சடகோபன், ராசு, பொதுக்குழு உறுப்பினர்கள் விலாசினி, ராசு அறிவழகன், பழனி, மாவட்ட செயலர் ராசா, மாவட்ட தலைவர் குப்புசாமி, இளைஞரணி செயலர் பிரபஞ்சன், மாணவர் கழக தலைவர் அருவி செல்வன், சபீர் முகமது உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். திராவிடர் கழக பொதுச் செயலர் துரை மற்றும் சந்திரசேகரன் தொடக்க உரை ஆற்றிய நிலையில் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவரும் திமுக மாநில அமைப்பாளருமான சிவா கண்டன உரையாற்றினார். அப்போது நீட்டுத் தேர்வு கிராமப்புற மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்களின் மருத்துவ கல்வி கனவை பாதிப்பதாகவும் மாநில உரிமைகளை பறிக்கும் வகையில் மத்திய அரசு செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கார்த்திகேயன், விக்னேஷ் கண்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் சலீம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் ராமச்சந்திரன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி முதன்மை செயலர் அரிமா தமிழன், மதிமுக அமைப்பாளர் ஹேமா பாண்டுரங்கன், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாநில செயலர் முகமது உமர் பாரூக், STBI மாநில தலைவர் அப்துல் உள்ளிட்ட கூட்டணி மற்றும் தோழமை கட்சி தலைவர்கள் உரையாற்றினர். மேலும் திமுக மாநில துணை அமைப்பாளர் தைரியநாதன், பொதுக்குழு உறுப்பினர்கள் தங்கவேலு, வேலன் அமுதாகுமார், தொகுதி செயலர்கள் சக்திவேல், நடராஜன், மாணவர் அணி அமைப்பாளர் மணிமாறன், மகளிர் அணி அமைப்பாளர் காயத்ரி, வழக்கறிஞரணி அமைப்பாளர் பரிமளம், சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் முகிலன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் நீட் தேர்வை ரத்து செய், மாணவர் விரோத கல்விக் கொள்கையை கைவிடு உள்ளிட்ட முழக்கங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தால் அண்ணா சாலை பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.
நான் +2ல ஃபெயில் ஆகிட்டேன். இனிமே நான் மேல் படிப்பு படிக்க முடியாதா? ஃபீல் பண்ணாதமா, நாம பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட்ல முயற்சி பண்ணி பார்க்கலாம் வா. பாராமெடிக்கல் படிச்சா உன்னோட லைஃப் நல்லா இருக்கும். நாம ஒரு நல்ல இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணலாம். எங்க இன்ஸ்டிடியூட்ல சேருங்க, சூப்பர் டிஸ்கவுண்ட் இருக்கு. எங்க இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணுங்க, ஸ்பெஷல் அட்மிஷன் ஆஃபர் இருக்கு. ஆஃபரும் டிஸ்கவுண்டும் பார்த்து ஏமாற வேண்டாம். உங்க ஃபியூச்சர் பத்தி யோசிச்சு முடிவெடுங்க. பாராமெடிக்கல் கல்வித்துறையில் அனுபவம் வாய்ந்த கல்வி நிறுவனம் மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர். அட்மிஷன் நடைபெறுகிறது. கோர்சஸ் ஆஃபர்ட்: டிப்ளமா இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, டிப்ளமா இன் ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேஷண்ட் கேர் அசிஸ்டன்ட், டிப்ளமா இன் டயாலிசிஸ் டெக்னாலஜி, டிப்ளமா இன் ஆப்தமாலஜி, டிப்ளமா இன் எக்ஸ்ரே டெக்னாலஜி. கல்வி தகுதி 10th பாஸ், 12th பாஸ் ஆர் ஃபெயில், எனி டிகிரி. எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபேக்கல்டிஸ், well equipped laboratories. மருத்துவமனைகள் மற்றும் இரத்த பரிசோதனை மையங்களில் நேரடி பயிற்சி அளிக்கப்படுகிறது. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் 100% வேலை வாய்ப்பு உங்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு வழிகாட்டுகிறது. மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர், நம்பர் 253 லெனன் ஸ்ட்ரீட், பஜனை மடம் அருகில், கொசப்பாளையம், புதுச்சேரி. செல் 9442485060. எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நானும் இங்க படிக்கலாமா? யார் வேணாலும் படிக்கலாம். படிப்புக்கு திறமை தான் முக்கியம், வயது முக்கியம் இல்ல. நம்பிக்கையோட வாங்க, உங்களை தன்னம்பிக்கையோட நாங்க அனுப்புறோம்.